Hello everyone, welcome to English Fanatics. இன்னைக்கு நம்ம 10th சீரீஸில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். Past perfect tense and past perfect continuous tenses. இந்த ரெண்டு டென்சஸையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டென்ஸுமே பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனில் டே டு டே லைஃப்பில் நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணலாம். ஆனால் இதனோட யூசேஜ் தெரியாதனால யாருமே அவ்வளோவா இதை யூஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த டென்சஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு இனிமேல் நம்ம ஃப்யூச்சரில் இந்த டென்சஸ் யூஸ் பண்ணி பேசலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துடலாம். அதோட வேர்ப் ஃபார்ம் subject plus had plus verb 3, அதாவது basic tense, past tense and past participle. இதை தான் verb 1, verb 2, verb 3ன்னு சொல்கிறோம். அதை verbsலேயும் பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸஸ்லேயும் பார்த்தோம். ஸோ அந்த past participle தான் வந்து verb 3. ஸோ இந்த verb 3 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3 டென்சஸில் தான் அவுட் ஆஃப் 12 டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த டென்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். அது வந்து பாஸ்ட்டில் வந்து 2 ஆக்ஷன்ஸ் நடக்கும், ஒன்றுக்கு அடுத்து ஒன்று நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் எது நடக்குது, அதோட சீக்வன்ஸ், எந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஈவெண்ட் நடக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 நடக்குது. ஃபஸ்ட்டு ஒன் நடக்கிறத பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும், ரெண்டாவதாக அதுக்கு அடுத்து நடக்கிறத சிம்பிள் பாஸ்ட்லேயும் சொல்லணும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். When we went to the station, the train had already left the station. ஸோ நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம், அது ஒரு ஈவெண்ட். அடுத்து வந்து ட்ரெயின் வந்து முன்னாடியே போயிடுச்சு, அது ஒரு ஈவெண்ட். அப்போ 2 ஈவெண்ட் பாஸ்டில் நடந்திருக்கு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ எது ஃபஸ்ட்டு நடந்தது? ட்ரெயின் போனது தானே முதல்ல நடந்தது. ஸோ அதனால் அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் had already left. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் went. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். when I left the house I had locked all the rooms. ஸோ நான் வீட்டை விட்டு வெளியில் போனப்போ எல்லா ரூம்ஸையும் லாக் பண்ணிவிட்டு போனேன். ஸோ முதல்ல லாக் பண்ணதான் முதல்ல நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியில் போனோம். ஸோ லாக் பண்ணது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. had locked, had வந்து அதுக்கப்புறம் லாக்ட் வந்து verb 3ல் வந்திருக்கு. left, நான் வீட்டை விட்டு வெளியில் போனேன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. தேர்ட் எக்ஸாம்பிள். Lucy had hoped to get a first class but she only got a second. லூசிக்கு என்ன ஹோப் இருந்தது? ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ஹோப் இருந்தது. பட் அவளுக்கு செகண்ட் கிளாஸ் தான் கிடச்சிது. ஸோ ஹோப் பண்ணது வந்து முதல்லே நடந்துருச்சு, அதனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட். செகண்டாக நடந்தது வந்து காட் அப்படின்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4th and 5th சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா வேறு யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன், அப்படி நடந்திருக்கலாம், பெட்டராக நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷ் இருக்கும் இல்லையா, ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறப்ப நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். had + verb 3. ஐ விஷ் ஐ had worked harder. ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐ விஷ் ஐ hadn't wasted all my money. ஸோ நான் வந்து என்னோடய பணத்தெல்லாம் வந்து வெட்டியாக வேஸ்ட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட விஷை சொல்லும்போது, அதாவது அன்ஃபுல்ஃபில்டு விஷஸ் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அது அப்படி பாஸ்ட் பர்ஃபெக்டாக அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அட் 15 years of age she had published 2 volumes of poems. 15 வயசாக இருக்கும்போது அந்த பொண்ணு 2 போயம்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருந்தா அப்படின்னு இருக்குது. இதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்ல முடியாது, மீனிங்கே மாறிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் 15 years of age she published 2 volumes of poems. அதாவது 15 வயசில் அவள் 2 போயம் பப்ளிஷ் பண்ணான்னு இருக்குது. ஸோ 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அவள் 15 வயசாக இருக்கும்போதே 2 போயம்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டா அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பப்ளிஷ் பண்ணிட்டா. செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வயசில் அவள் 2 போயம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணா அப்படின்ட்டுருக்கு. 2க்கும் மீனிங் டிஃபர் ஆகுது. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பை 6 o'clock the election officers had counted nearly all the votes. அதாவது 6 மணிக்கு முன்னாடியே எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து
வேர்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்குது. பை 6 o'clock அப்படின்னா அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோன்னு வைங்க, 6 மணிக்கு தான் அவங்க கவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் வந்துடும். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்போ had ப்ளஸ் verb 3 யூஸ் பண்ணாலே ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடியே அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மீனிங் தான் வரும். ஸோ இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஈவெண்ட்ஸ் இந்த பாஸ்ட், 2 விஷயம் பாஸ்ட்டில் நடந்திருக்கணும், ஒன்றுக்கு அடுத்து ஒன்று நடந்திருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும், செகண்ட் நடந்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் எழுதணும். அடுத்து வந்து நம்மளோட விருப்பம் அன்ஃபுல்ஃபில்டு விஷஸ் சொல்கிறப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு பாஸ்ட்லேயே அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க டெஸ்ட்டுக்கு போகலாம். When I went to bed, they switch off the lights. By 1 o'clock, our school team scored 2 goals. Max wished he listened to his parents' advice. The boy left home 2 days earlier and did not return. We expect 200 members to attend the meeting, but only 100 turned up. By lunchtime, the batsman scored 79 runs. By 3 o'clock, the committee interviewed 20 candidates. Mr. Das worked in a private school for 5 years when he joined government service. When I went to the hospital, my friend get discharged already. When we reached the theatre, the movie already start. ஸோ ஆன்சர்ஸ் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்களா? வாங்க ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். When I went to bed, they had switched off the lights. ஸோ நான் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க லைட்டெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. By 1 o'clock, our school team had scored 2 goals. ஒரு மணி ஆகும்போது நம்ம ஸ்கூல் டீம் வந்து அது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க? ஒரு 2 goals தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. Max wished he had listened to his parents' advice. ஸோ இது வந்து என்னது? அவனோட விஷ். The boy had left home 2 days earlier and did not return. Had left வந்திருக்கு. We had expected 200 members to attend the party, but only 100 turned up. By lunchtime, the batsman had scored 79 runs. By 3 o'clock, the committee had interviewed 20 candidates. அது ஒரு 3 மணி ஆகும்போது அவங்க ஒரு 20 கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இருக்கு. Mr. Das had worked in a private school for 5 years when he joined government service. ஸோ 5 years வந்து அவர் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணார் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. When I went to the hospital, my friend had got discharged. When we reached the theatre, the movie had already started. ஸோ நெக்ஸ்ட்டு டென்ஸ்க்கு போகலாமா? நெக்ஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதோட verb ஃபார்ம் பார்த்துலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் had been ப்ளஸ் verb ப்ளஸ் ing. ஸோ இங்கே வந்து verb 3க்கு வந்து பார்த்திங்கன்னா been, பி ஃபார்மோட verb 3 been தான். அடுத்து கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நமக்கு கண்டிப்பாக verb ப்ளஸ் ing வரணும். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் had been ப்ளஸ் verb ப்ளஸ் ing தான் verb ஃபார்ம். வாங்க நெக்ஸ்ட் இந்த டென்ஸை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட் பாருங்கள். பாஸ்ட் டென்ஸில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று ஃபஸ்ட் ஒன், அப்புறம் செகண்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ஒன் வரைக்கும் கண்டினியூஸாக நடக்குது. கண்டினியூ அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். அங்கே ஸ்டார்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அது கண்டினியூஸாக பாஸ்ட்டில் நடந்திருக்கு. அதுக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ரெண்டாவதாக வந்து நடக்கிறது எந்த இடத்துல அது நடந்து முடியுதோ அந்த இடத்துக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். First example, we had been waiting for the bus for half an hour when we decided to take a taxi. ஸோ நாங்கள் வந்து ஒரு half an hour வெயிட் பண்ணி பார்த்தோம் பஸ்ஸுக்கு, அது வரலை. அதுக்கப்புறமா தான் டாக்ஸி எடுக்கிறதுக்கு டிசைட் பண்ணோம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஒரு half an hour வந்து வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்குது. had been waiting அப்படின்னு. அதுக்கப்புறமா ரெண்டாவதாக வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம் டாக்ஸி எடுக்கிறதுக்கு, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. டிசைடட், when we decided அப்படின்னு. செகண்ட் எக்ஸாம்பிள், I had been studying in a village school until 10th grade. ஸோ நான் வந்து ஒரு 10வது வரைக்கும், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10th மேலே நான் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸோ இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் until 10th ஸ்டாண்டர்ட் 10th grade அப்படிங்கிறப்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். had been studying. Third example,
The project was important to him because he had been working on it for 4 months. இந்த ப்ராஜெக்ட் வந்து அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவன் 4 மாதமாக அந்த ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு இருக்குது. ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. 4 monthஸாக அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்றது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. had been working. Fourth example, I had been studying English for 3 years when I left the school. நான் ஸ்கூல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி 3 வருஷம் வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்குது. அப்போ when I left the school அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. had been studying English, had been studying வந்து past perfect continuous tenseல இருக்குது. Fifth example, the ground was wet because it had been raining. மழை வந்து பேஞ்சிட்டே இருந்தது, அதனால கிரவுண்ட் வந்து எப்படி இருக்குது, வெட்டாக இருக்குது. ஸோ மழை தான் முன்னாடி பேஞ்சிட்டே இருந்தது இல்லையா, அது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன். ஸோ இதனால் இட் ஹேட் பீன் ரெய்னிங் அப்படின்ட்டுருக்கு. கிரவுண்ட் வாஸ் வெட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போது டெஸ்ட் செஷனுக்கு போயிடலாம். மாலா வெயிட் ஃபார் 2 hours when the doctor arrived. He rang the bell for 5 minutes but no one answered. Mahesh acted in films for 20 years when he joined politics. I was very tired because I drive all day. I called her for 2 hours when she suddenly appeared at my door. Until last year, our school team won the football cup. I read for 1 hour when the light suddenly went off. He ran for only 3 minutes when he became tired and dropped out of the race. Mano received a special prize on school day because he get first rank from the beginning. I walked for an hour when it suddenly started to rain. ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணிங்களா? ஓகே, வாங்க ஆன்சர்ஸை செக் பண்ணிடலாம். மாலா had been waiting for 2 hours when the doctor arrived. டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி மாலா வந்து 2 hours வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு இருக்கு. He had been ringing the bell for 5 minutes but no one answered. கண்டினியூஸாக வந்து ஒரு 5 minutes வந்து பெல் அடிச்சுட்டே இருந்தான், ஆனால் யாருமே என்ன பண்ணலை, ஆன்சர் பண்ணலை. Mahesh had been acting in films for 20 years when he joined politics. பாலிட்டிக்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 years வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தான் மகேஷ். I was very tired because I had been driving all day. I had been calling her for 2 hours when she suddenly appeared at my door. Until last year, our school had been winning the football cup. ஸோ ஃபுட்பால் கப்பு வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் வின் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அது இந்த இயர் வந்து நம்ம வின் பண்ணலை, லாஸ்ட் இயருக்கு அப்புறமா வின் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அன்டில் அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷன் வந்தாலே அதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தேவையில்லைங்க. I had been reading for 1 hour when the light suddenly went off. 1 hour ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன், சடனாக வந்து லைட் வந்து போயிடுச்சு. went off பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. He had been running for only 3 minutes when he became tired and dropped out of the race. ஸோ ஒரு 3 நிமிஷம் வந்து ஓடிட்டே இருந்தான், அப்புறம் டயர்ட் ஆகிட்டான், அதுக்கப்புறம் ரேஸ்லேருந்து ட்ராப் ஆகிட்டான், விலகிட்டான் அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டினியூஸ் ஆக்ஷன் வந்து had been running. Mano received a special prize on school day because he had been getting first rank from the beginning. ஸோ பிகினிங்லேருந்தே அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்ததுனால அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து ஸ்கூல் டேயில் கொடுத்தாங்க அப்படின்ட்டுருக்கு. had been getting தான் இங்கே past perfect continuous tense. Next one, I had been walking for an hour when it suddenly started to rain. ஒரு 1 hour நடந்துகிட்டே இருந்தேன், அப்படியே திடீர்னு மழை பெஞ்சிருச்சு அப்படின்ட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் இங்கிலீஷ் ஃபெனாட்டிக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.